ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கிளாஸ் கவனிக்க வந்தவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாபெட்டிக் நம்பர்ஸோட ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். எப்படி அந்த நம்பர்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜீனா 7, ஓனா 15, எல்லுனா 12, எக்ஸ் அப்படின்னா 24 அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆல்ஃபாபெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ரீசனிங் சம் கேட்க போகும்போது நம்ம அங்கே எக்ஸாம் ஹாலில் ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு 1, 2 போட்டுட்டு நம்ம எழுதிட்டுலாம் இருந்தால் டைம் ரொம்ப இழுத்துக்கும். அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஒரு லெட்டர்ஸை பார்த்தோன்னே அதுக்கான நம்பர் என்னங்கிறத நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போ ஏ, பி, சி, டி இது எல்லாத்துக்கும் தெரியும். டினா 4, பினா 2 எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஈலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஈயை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஈயை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈயை வந்து ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ஒரு லைனை அழிச்சிட்டு இங்கே ஒரு லைன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 5ங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ ஈயை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது 5ங்கிற நம்பர் ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? ஒவ்வொரு லெட்டர்ஸையும் அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தி அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த மெத்தேடு. ஸோ இ அப்படின்னா 5. அடுத்து எஃப்ஐ எடுத்துக்கலாம். எஃப்ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்ஐ ஜஸ்ட் நம்ம தலைகீழே எழுதிக்கலாம். இப்படி தலைகீழே எழுதிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்குது 6 கிடைக்குது. ஸோ எஃப் அப்படின்னா 6 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அடுத்து ஜியை எடுத்துக்கலாம். ஜியை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஜிஎல்ல ஜஸ்ட்டு கீழே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இப்படி இழுத்து எழுத போகிறோம். இப்போ பார்க்குறது 7 மாதிரி கிடச்சிருக்கா? அப்போ ஜி அப்படின்னா 7. அப்போ ஈனா உங்களுக்கு 5ங்கிறது ஞாபகம் வந்துடணும், எஃப்னா 6ங்கிறது ஞாபகம் வந்துடணும், ஜினா உங்களுக்கு 7 அப்படின்னு சொல்கிறது ஞாபகம் வந்துடணும். அடுத்து பார்க்கலாம் இருங்க. அடுத்து ஹச்சை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சை பொறுத்தல ஒன்றும் இல்லைங்க. மேலே ஒரு லைன் இப்படி ஆட் பண்ணிக்க போகிறோம், கீழே ஒரு லைன் ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்க்க 8 மாதிரி வந்துருச்சு. ஸோ ஹச்சு அப்படின்னா நம்ம 8. அடுத்து வந்து ஐயை பொறுத்தளவு ஐயை நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம். இப்படி இருக்கா? இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? இதை எப்படி மாற்றி வரைஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்க 9 மாதிரி இருக்கா? ஸோ ஐ அப்படின்னா 9. சரிங்களா? அடுத்து ஜே எடுத்துக்கலாம். ஜேவை பொறுத்தளவு ஒன்றும் இல்லை, ஜியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேவை பொறுத்தளவு ஜியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜே 10. ஜேனா 10. சரிங்களா? அடுத்து கேவை எடுத்துக்கலாம். கேவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு இருக்குது, இப்படி வளைஞ்சிருக்குல இந்த கோடு, இதை நேராக எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ கே அப்படின்னா நமக்கு 11 அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அடுத்து எல்லை பொறுத்தளவு எந்த கோடும் கிடையாதுங்க. எல் 12, அது ரைமிங் தான். எல் அப்படின்னா 12 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எம் எப்படி காட்சிப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, எம் ஜஸ்ட் இந்த வாட்டத்தில் நம்ம எழுதிக்கலாம். இப்போ 3ங்கிறது கிடைக்குது. ஸோ எம் அப்படின்னா 13 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன எப்படி எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற கோடை எடுத்துட்டு இப்படி எழுத போகிறேன். பார்க்க 4 மாதிரி தெரியுதா? ஸோ என்னன்னா 14 ஞாபகம் வந்துடணும். அடுத்து ஓவை எடுத்துக்கிறேன். ஓனா 150 அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போது ஓ அப்படின்னா எனக்கு 15ங்கிற இந்த நம்பர் ஞாபகம் வந்துடும். ஓனா 150. சரிங்களா? 15ங்கிறது ஞாபகம் வந்துடணும். அடுத்து பியை எப்படி நம்ம எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பியையும் நம்ம தலைகீழ் எழுத போகிறோம். இப்படி எழுதிக்க போகிறோம். பியும் தலைகீழ் இப்படி எழுதிக்கிட்டு நம்ம 16 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி எஃப் நம்ம தலைகீழ் எழுதியிருப்போம், அது 6. பிங்கிறது பார்த்தீங்கன்னா இது 16. தலைகீழ் எழுதி 16ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து கியூவை பாருங்கள். இந்த கியூவை நம்ம எப்படி எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிற கியூவை ஜஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7ங்கிற மாதிரி கிடச்சிருக்கா? ஸோ கியூ அப்படின்னா 17. அப்போ கியூங்கிற நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு 17 அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அடுத்து வந்து ஆர் எடுத்துக்கோங்க. இந்த ஆரை வந்து எப்படி நம்ம காட்சிப்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு கீழே ஒரு லைன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 8 கிடைக்குது. ஸோ ஆர் அப்படின்னா 18. சரிங்களா? ஆல்ரெடி ஹச் வந்து 8, மேலே ஒரு லைன் ஆட் பண்ணியிருப்போம், கீழே ஒரு லைன் ஆட் பண்ணியிருப்போம். ஹச்னா 8, ஆர் அப்படின்னா 18. சரிங்களா? அடுத்து வந்து எஸ்ஸை பார்ப்போம். எஸ் ரொம்ப ஈஸி தான். இப்படி இருக்கிற எஸ்ஸில் ஜஸ்ட் இங்கே ஒரு கோடு போட்டால் 9 கிடைக்குது. ஸோ எஸ் அப்படின்னா 19. 19ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அடுத்து அந்த எடுத்துக்கலாம். டீயை பொறுத்தளவு T20 ஞாபகம் வச்சுக்கோங்க. T20 இருக்குல்ல, T20 மேட்ச்சு. அப்போ டி அப்படின்னா 20, T20ங்கிறது ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அடுத்து யூவை பொறுத்தளவு எந்த கோடும் கிடையாதுங்க. யூனா 21ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பியை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பியை பொறுத்தளவு மொத்தம் எத்தனை கோடு இருக்குன்னு பாருங்கள். 1, 2 கோடு இருக்குது. அப்போது 2, 1, 2 கோடு இருக்குது. அப்போ 2, 22. வீனா
22 அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இங்கே டபிள்யூவை பாருங்கள். இந்த டபிள்யூ வந்து எப்படி எழுத போகிறோம்னா இதையும் இப்படி இந்த வாட்டத்தில் எழுதிக்க போகிறோம். ஸோ 3ங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ 23ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டபிள்யூங்கிறத பார்த்தா 23ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எம்ங்கிறது 13, எம்ங்கிறது 13, டபிள்யூங்கிறது 23 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த வாட்டத்தில் நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்து எக்ஸை எடுத்துக்குவோம். இந்த எக்ஸை பொறுத்தளவு எக்ஸில் எத்தனை சின்ன கோடு இருக்குன்னு பாருங்கள். எக்ஸில் 1 2 3 4 சின்ன கோடு இருக்கா? அப்போ 4ங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஸோ 24. அடுத்து ஒய்யை பொறுத்தளவு Y5 ஞாபகம் வச்சுக்கோங்க. Y5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒய்னா 5, 25ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட்டு ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்கும், 26ன்னு தெரியும் இசட்டு. சரிங்களா? இசட்னா 26ங்கிறது தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 2 வாட்டி நீங்கள் தெளிவாக பார்த்தாலே போதும், உங்களுக்கு மெமரி ஆகிடும். ஸோ லெட்டர்ஸை பார்த்த உடனே ஆர்னா 18, எஸ்னா 19, டீனா 20 அப்படின்னு லெட்டரை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் இது சம்மந்தப்பட்ட சம் கொடுக்க போகும்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு ரெகுலராக உங்களை வந்து சேரும். சரிங்களா? தேங்க்யூ.